ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். துலாம் ராசிக்காரங்களுக்கு வணக்கங்க. இந்த மாசம் என்னென்னலாம் தரப்போகுது, முருகன் அருள் என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க சாரா மேம் சொல்றதுக்காக. எஸ், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான். மேம் வணக்கம். சொல்லுங்க, இந்த மாசம் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் தரப்போகுது, அதே மாதிரி குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய முருகன் கோயிலுக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய தெளிவான மனநிலை, தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி நம்ம கொண்டு போகலாம் இந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும், அடுத்து அது எப்படி கரெக்டாக முதல் படியிலேருந்து கடைசி படி வரைக்கும் எப்படி நீங்கள் அடியெடுத்து வைக்கணும், அது ஒரு அலைன்மெண்ட் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க. தெளிவான சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவீங்க. ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணா பின்னாடி ஏதோ ஒன்று செய்யாமல் கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் நல்லா உங்களுடைய ஃபோக்கஸ் முழு மூச்சாக இறக்குவீங்க உங்களுடைய செயல்களில் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நடக்கும். ஸோ நிறைய பேர் அதை கிளியர் பண்ணியும் முடிப்பீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு, மன உறுதி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு புதிய கம்யூனிகேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். யாராவது புதிய ஒரு நபர் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க வேலை தொழில் சார்ந்த இடங்களில். அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் கால்ஸ், இல்லை மெசேஜ், கான்வர்சேஷன் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு கிஃப்ட் மாதிரியான விஷயங்கள் கூட கிடைக்கும். அதாவது சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்களோட லவ் பார்ட்னர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ இப்போ மேரேஜ் பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற போது, அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் கேர் வச்சுருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துருப்பீங்களா, என்னோடய பார்ட்னர் எனக்கு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி என்னை கவனிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு இதெல்லாம் நான் கேட்காமலே செஞ்சால் நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து. ஸோ அப்படியான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் பிரிவில் இருக்கிறீங்க அப்படின்னா ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான விஷயமும் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்ட்னர் உங்களை தேடி ரீச் அவுட் பண்ணி வருவாங்க. ஸோ ப்ரப்போசல்ஸ் வரும் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில். அது ரீகன்சிலேஷனுக்கான ப்ரப்போசலாக கூட இருக்கும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிதானமாக பொறுமையாக நடக்கும். ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃப்யூச்சருக்கானதாக இருக்கும். ஸோ இந்த மாதம் நிறையா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க. நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு ப்ராஃபிட் வரணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா? பட் அந்த டார்கெட் இந்த மாதமே கிடச்சிருமா அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சில செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதால பணம், பொருளாதாரம் சார்ந்த சூழல் உங்களுக்கு சாதகமாக ஃப்யூச்சரில் மாறும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பணம், பொருளாதாரம், இடம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு இருக்குது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் மாதமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது மிகப்பெரிய வருஷமாக மாறும். அண்ட் 7 வருடமாக 7 மாதங்களாக நீங்கள் போராடிட்டு இருந்த படிப்பு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல விதத்தில் கை கொடுக்கும். ஸோ அப்போது உங்களுடைய உழைப்பிற்கான, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான, இல்லை நீங்கள் போட்ட விதைக்கான அந்த அறுவடையை உங்களால் படிப்பில் உங்களால் எடுக்க முடியும்.
ஸோ நல்ல ஒரு ஸ்கோர். நிறைய பேர் வந்து இந்த பிப்ரவரி மந்த் ஏதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாட்களாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா 70% மேலே கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் நல்ல ஒரு நீண்ட நாட்களாக போட்ட உழைப்பிற்கான ஒரு அவுட்கம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ விட்டு போன உறவுகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க தேடி வருவாங்க. பிரிஞ்சு போனவங்க தேடி வருவாங்க. பிரிஞ்சு போனவங்க சேருவாங்க. நிச்சயமாக நல்ல மாதிரியான ஒரு நினைவுகள் கூட உங்களுக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அப்படியான ஒரு மந்தாக இருக்கும். இது வரைக்கும் வந்து நடந்த கெட்ட விஷயங்களே யோசித்து மனசை காயப்படுத்திட்டு இருந்துப்பீங்க. ஆனால் அந்த பிப்ரவரி மந்த் நடந்த நல்ல விஷயங்கள், இனிப்பான விஷயங்கள், சந்தோஷமான தருணங்கள், இதையெல்லாம் யோசிச்சு ஒரு கட்டத்தில் பிரிந்து போனவங்க, விட்டு போனவங்க இவங்களே உங்களை தேடி வந்து சேர்றதுக்கும் மறுபடியும் சந்தோஷமான ஒரு நாட்களை மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரித்து சந்தோஷமாக இருந்தாலே அது உங்களால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் எந்த முருகர் கோவிலுக்கு போகலாம், முருகர் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி, ஸோ நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகரை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மாதம் திருப்பரங்குன்றம் முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணும் போதோ இல்லை அவரை நினச்சி வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு ஆழ்ந்த தியானம் முடிஞ்ச அளவுக்கு 20 நிமிஷம் 30 நிமிடம் 1 hour அந்த மாதிரி ஆழ்ந்த தியானம் செய்யும் போதோ உங்களுக்கு இந்த தியானமானது உங்களுடைய திருமணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை காதல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட உங்கள் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இந்த தியானம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ திருப்பரங்குன்றம் முருகரை நீங்கள் வழிபடணும் இந்த மாதம். அவரை நினச்சி தியானம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசி ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி மேம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.